கும்பம். 12 ராசிகள்ல கும்பராசிக்கு மட்டும் மிகவும் மேன்மையான ஒரு காலகட்டம் ஆரம்பிக்கிறதுன்றதை எழுதிக்கிட்டு இருக்கிறேன், சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த 12 ராசிகள்ல கும்பம் வெகு காலமாகவே ஒரு சாதகமற்ற ஒரு கோட்சார நிலையை அனுபவித்து வந்தது. அந்த வெகு காலமாக அனுபவித்து வந்த நிலைமை இப்போ ஒரு 3 வருஷமா ஒரு மிகப்பெரிய நல்ல மேன்மையான ஒரு காலகட்டத்தில் இருக்குது, மாற இருக்குது. எப்படி நான் சொல்றேன்னு சொன்னா, இதுவரைக்கும் எந்த விதமான இப்ப தற்போது 8ல் இருக்கிறார் குரு பகவான், 7ல் இருக்கிறார் ராகுகேதுக்கள் 1 7ல் இருக்கிறார்கள். சனியே 10ல் பாதகமான ஒரு நிலைமையில் இருக்கிறார். இவை அனைத்தும் அடுத்தடுத்து நடக்க இருக்கின்ற சில வாரங்கள்ல மிகச்சிறந்த ஒரு நல்ல மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகுது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி நடக்க இருக்கின்ற ராகுகேது பயிற்சியின் மூலம் 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வருகின்ற மிகவும் அதிர்ஷ்டமான ஒரு அமைப்பை தரக்கூடிய, எதிரிகளை ஒழிக்கக்கூடிய, கடனை ஒழிக்கக்கூடிய, ஆரோக்கியமான ஒரு சூழலை கொடுக்கக்கூடிய 6ஆம் இடத்திற்கு ராகுவும் 12ஆம் இடத்திற்கு கேதுவும் மாறுறாங்க. இந்த ஒரு அமைப்பு கும்பராசிக்கு மிகச்சிறந்த நன்மைகளை தரும். அதற்கடுத்து 2-3 வாரங்கள்ல செப்டம்பர் 12ஆம் தேதி நடக்க இருக்கின்ற குரு பயிற்சியின் மூலம் உங்களுடைய ராசியவே குரு பகவான் பார்க்க போகிறார். மிகவும் பொலிவாகவும் புத்துணர்ச்சியாகவும் கையில நிறைய வருமானத்தோட இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டத்துக்குள்ள நுழையிறீங்க. அடுத்து 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறையே வருகின்ற சனி பயிற்சி 11ஆம் இடத்துல லாபஸ்தனியாக அக்டோபர் 26ஆம் தேதி வருகிறார். ஆகவே 12 ராசிகளில் மிகவும் மேன்மைகளையும் நன்மைகளையும் அனுபவிக்கக்கூடிய ஒரே ஒரு முதன்மையான ராசியா நான் கும்பத்தை தான் சொல்லுவேன். இந்த கும்பராசிக்கு அடுத்த 3 வருடங்களுக்கு மிகச்சிறந்த கோட்சார ரீதியான நல்ல பலன்கள் உருவாக இருக்கின்றன. இந்த கோட்சார ரீதியான பலன்கள் ஒரு பொதுவான பலன்கள் தான், ஒரு 20-30% தான் வேலை செய்யும் அப்படின்னு சொன்னாலும், உங்களுடைய ஜனன ஜாதகப்படி மிகச்சிறந்த நல்ல தசாபக்திகள் நடந்துகிட்டு இருந்ததுன்னா வாழ்க்கையின் உச்சத்திற்கு நிச்சயமாக செல்ல முடியும். அதே போல சாதகமற்ற பலன்கள் ஜனன ஜாதகப்படி நடந்துகிட்டு இருந்தாலும் கஷ்டங்கள் நிச்சயமாக இந்த 3 வருஷத்துல கும்பராசிக்கு குறையும். எப்படி பார்த்தாலும் கும்பராசி ஒரு அதிர்ஷ்டத்தையும் நல்லவைகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த 3 வருஷத்துக்கு நடக்க இருக்கு. இந்த அமைப்பு ஆகஸ்ட் 18ஆம் தேதி தொடங்க இருக்கிறது. அடுத்தடுத்து நடக்க இருக்கின்ற 3 ராசிகளும் 12 ராசிகளுக்கும் கும்பராசியில தான் முதன்மையா வேலை செய்யும். 3 ராஜ கிரகங்களும் 3 வருட கிரகங்களும் ஒரு பெரிய அமைப்புல உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு நல்லமான ஒரு அமைப்பு. ஆகவே இதை சுறுசுறுப்பாக செயல்பட்டு, இதுவரைக்கும் சோம்பலா இருந்தவங்க, எதிலையும் தயக்கமா இருந்தவங்க, எதற்கும் பயந்து 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 கொண்டிருந்தவர்கள் தயக்கத்தை விட்டொழித்து உற்சாகமாக எழுந்து உங்களுடைய ஆக்கப்பூர்வமான அனைத்தையும் உபயோகப்படுத்தி நீங்க இதை செயல்படுத்தினா கும்பராசிக்காரர்கள் எதையும் சாதிக்க முடியும் என்பது இந்த ராகுகேது பயிற்சி உங்களுக்கே உணர்த்தும். அனைத்தையும் செய்ய முடியும், தொட்டது துலங்கும், எதுலையும் ஒரு உற்சாகமா இருக்க முடியும். ஒரு இடத்துக்கு போய் இதை செய்ய முடியும் அப்படின்னாலும் இதை போய் கேட்டா அவர் தருவார் அப்படின்னு நீங்க கெஸ் பண்ணி போனாலும் நிச்சயமாக நடக்கும். கும்பராசிக்கு மிகச்சிறந்த ஒரு சாதகமான காலகட்டம் நடந்திருக்கிறது. இன்னும் ஒரு 3 வருடங்களுக்கு இந்த காலம் நீடிக்கும். ஆகவே அனைத்திலும் நீங்கள் வெற்றியடையக்கூடிய காலம் ஆரம்பித்து விட்டதால் கும்பராசிக்கு மேன்மை அதிகமாக சொல்லுவேன். கும்பராசிக்காரர்களுக்கு தான் நான் முதன்மையான வாழ்த்துக்களை சொல்வேன். வாழ்த்துக்கள்.